தூண்டுதலால் நடிகை பானுபிரியா செய்த வேலை. கதறவிட்ட தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஓப்பனாக பேசிய வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தூண்டுதலால் நடிகை பானுபிரியா செய்த வேலை. கதறவிட்ட தயாரிப்பாளர். நடிகை பானுபிரியா சக்கரவர்த்தி படத்தில் நடிக்கும் போதே செய்த பிரச்சனை குறித்து தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பேட்டியில் பேசியிருந்ததுதான் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் 90 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக விளங்கி வந்தவங்க தான் பானுபிரியா சிறந்த நடிகை இல்லாமல் ஒரு சிறந்த நடன கலைஞரும் 80-90 காலகட்டத்தில் தொடங்கி தற்போது வரை சினிமாவில் நடித்து வராங்க. கடைசியாக தமிழில் அயலன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு நடிகை பானுபிரியா தனது அப்பாவிற்காக எம்எஸ் பாஸ்கர் கொடுத்த பிரச்சனை குறித்து சமீபத்தில் பேட்டியில் பேசியிருந்தாங்க. நடிகை பானுபிரியா சக்கரவர்த்தி படத்தில் நடிப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டது. முன்பணமாக 1 லட்சம் கொடுக்க நிலையில் 10 நாட்கள் வந்து நடித்து கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு நடிகர் கார்த்திக் சாரின் பேச்சை கேட்டு திடீரென நான் ஷூட்டிங்கில் வர முடியாது என்று சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு எனது அப்பா என்ன பிரச்சனை என்று கேட்க முழு சம்பளத்தை கொடுத்தால்தான் நடிப்பேன் என்று கூறிவிட்டார். அதற்கு அப்பா அது வழக்கமில்லை, டப்பிங் முடிந்த பிறகு நான் முழு பணத்தையும் கொடுத்து விடுகிறேன் என்றார். உடனே பானுபிரியா உங்கள் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூற எனது அப்பா 5 லட்சத்துக்கான டிடி ஒன்றை எடுத்துக்கொண்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் ஒன்று கொடுத்து விட்டார். அதில் நடிகை பானுபிரியா முழு சம்பளத்தையும் கொடுத்தால்தான் படத்தை முடித்து கொடுப்பேன் என்றும் என் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கூறினார். அதனால் அவரின் சம்பளத்தை தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒப்படைக்கிறேன். ஏனென்றால் என்னை நம்பாத அவரை நானும் நம்ப தயாராக இல்லை. அவர் இந்த படத்தை முடித்த பின்பு நீங்கள் அவரிடம் பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் சங்கத்திலிருந்து பானுபிரியாவை விசாரித்தால் அவர் அப்பாவிற்கு ஃபோன் செய்து மன்னிப்பு கேட்டார். ஆனால் அப்பா நீங்கள் சொன்னபடியே நடந்து கொள்ளாமல் என்று சொல்லிவிட்டார். இடையே படத்தின் வியாபாரத்தில் பிரச்சனை ஏற்படும் படம் வெளியாக இழுத்து கொண்டே இருந்தது. ஆனால் பானுபிரியா தயாரிப்பாளரிடம் தனது சம்பள டிடியை கேட்க அவர்கள் அப்பாவிற்கு ஃபோன் செய்து டிடியை கொடுத்து விடலாமா என்றாங்க. ஆனால் அப்பா இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம், நானும் மறுபடியும் ஏதாவது படம் எடுக்க வேண்டியது இருந்தால் பானுபிரியா பிரச்சனை பண்ணுவாங்க என்று கூறிவிட்டார். கடைசியில் அந்த படம் ஷூட்டிங் முடிந்து 3 வருடங்களுக்கு பிறகுதான் வெளியாகி இருந்தது. அப்போது தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து அப்பாவிற்கு ஃபோன் செய்து இப்பொழுது சம்பளத்தை கொடுத்து விடலாமா என்று கேட்டாங்க. அதற்கு அப்பா படத்தின் முதல் காட்சி ஓடி முடிந்த பிறகும் அந்த பணத்தை கொடுத்து விடுங்க என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார். அந்த படத்தின் முதல் காட்சி ஓடி முடிந்த பின்புதான் பானுபிரியாவுக்கு தனது முழு சம்பளமும் கிடைத்தது. தற்போது இந்த வீடியோ டான் ஸ்பெஷல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.